கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 17வது வசனம். யூதா 17, ஜூட் 17. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இப்போ யூதா என்ன சொல்றாரு? நீங்க எப்படி இருக்கணும்? அவங்க வாயை திறந்து அப்படி வருது. ஆனால் நீங்க என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? நமக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்கள் எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க? நம்ம நிறைய பார்க்க வேணாம், சில வார்த்தைகள் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் ஒரு 3 வருஷம் இருந்த ஊழியம் பார்த்துட்டு அந்த மூப்பர்களை கூப்பிட்டு மெலித்தா தீவில் கூப்பிட்டு அவங்கள பேசும்போது அப்போஸ்தலனுடைய 20வது அதிகாரத்தில் 28 பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்ன காரணம்? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எப்படி? ஆட்டுத்தோல் போத்திட்ட ஓநாய் வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எப்படி? உங்களுக்குள்ள இப்படி மாறுபாடான போதனையில் போதிக்கிறவங்க வருவாங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு எச்சரித்தேன். 3 வருஷ காலமாக இரவும் பகலாக எப்படி கண்ணீரோட, அதனால் நீங்கள் அதை நினைவு கொண்டு எச்சரிக்கையாக இருங்கள் என்று பவுல் சொல்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 4:1-2 சொல்லும்போது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்படிப்பட்ட மக்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களில் கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் என்று வரிமா எப்படின்னா மனுஷர் தற்பிரியம், பணப்பிரியர், வீம்பு, அகந்த, தூசிக்கிறவன், தாய் தகப்ப கீழ்ப்படியாதவன், நன்றி அறிவில் பரிசுத்தம் இல்லாதவன், சுபாவ அன்பு இல்லாதவன், இணங்காதவன், அவதூறு பண்ணுறவன், இச்சையடக்கம் பண்ணுறவன், அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. அதே மாதிரி 4வது அதிகாரத்தில் சொல்லும்போது முதல் 3 வசனத்துங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களை என்ன பண்ணுவாங்க? வழி விலகி போக வைப்பாங்கன்னு. 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் முழுவதும் இதை குறித்த எச்சரிக்கை. யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும்போது 1 யோவான் 2:18, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிவோம். என்ன அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுறான்? 2 யோவான் 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். என்ன? உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனை உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். என்ன? திரும்ப திரும்ப எல்லா அப்போஸ்தலர்களும் சொன்னது என்ன? இப்படிப்பட்ட பொல்லாத காலங்கள், பொல்லாத ஆட்கள் வருவாங்க, நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று. இப்போ யூதாவும் சொல்கிறாரு, அந்த வார்த்தைகளை நினைவு கூறுங்க, கைவிட்டு விடாதீர்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இவ்வளவு எச்சரிக்கை இருக்கிறது. வேத வசனம் முழுவதும் இவ்வளவு எச்சரிக்கை இருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. நமக்கு இன்னைக்கு எந்த வகையிலும் விலகி போகாதபடி உறுதியான வேத வசனமும் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் உண்மையாக நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் வழி விலகி போய் கர்த்தருக்கு எதிரான காரியங்களை சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி நம்முடைய பிரசங்க பீடைகளை பிடித்து கொண்டு இன்றைக்கு ஜனங்களை எவ்வளவு மோசமான ஒரு காரியங்களில் வழி நடத்துகிறாங்க. அநேக கள்ள ஊழியர்கள், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், அநேக கள்ள விசுவாசிகள் வந்து என்ன கிறிஸ்துவை பயன்படுத்தி தாங்கள் எப்படி பெரியாக தங்களுடைய சுயத்திற்கு என்று பயன்படுத்தி ஜனங்களை வழி விலகி போகக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு என்ன தெரியுமா தேவை? வேத வசனம் தான் நமக்கு அடிப்படை.
அதனால தான் அந்த வேத வசனத்தில் அப்போஸ்தலர் குறித்த கொடுத்த எச்சரிக்கையை நீங்கள் மறந்து போய் விடாதீர்கள் என்று சொல்கிறாரு. அதை நினைவு கூறுங்கள். இன்றைக்கு ஒரு விசை நீங்கள் நினைவு கூறுவீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், எல்லாரும் சொன்னது என்ன? ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் பலனை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருங்க. அந்திக்கிறிஸ்து அநேகர் வருவாங்க, ஓநாய்கள் ஆனால் ஆட்டுத்தோல் போர்த்தி இருப்பாங்க, நீங்கள் அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று அவங்க கொடுத்த எச்சரிக்கையை நினைவு கூர்ந்து, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னை நீ பாதுகாத்து கொள்வாயா? வல்ல பிதாவே, இது வந்து அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, அநேக கள்ள உபதேசங்கள் நிறைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் நாங்கள் கவனமாய் உம்முடைய வசனத்தை கற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட பொல்லாதான காரியங்களிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு வெளிப்பாட்டின் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.